சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றியும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்குமாறு சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாத எவ்வளவோ பேர் ஆலயங்களுக்கு செல்வதில்லையே, அவர்களெல்லாம் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். நாம் மட்டும் எதற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுதெல்லாம் பெரும்பாலான இளம் தலைமுறையினர் மனதில் எழுவதை பார்க்க முடிகிறது. ஆலயம் அமைக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள விஞ்ஞானத்தை அறிந்து கொண்டால் இந்த கேள்வி இன்றைய இளம் தலைமுறையினரின் நெஞ்சில் இருந்து மறைந்துவிடும். அதன் பின்னர் அவர்களும் தவறாமல் ஆலயத்துக்கு செல்ல தொடங்கிவிடுவார்கள். நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன. அவற்றுள் ஆகம விதிப்படி அமைந்துள்ள ஆலயங்கள் பூமியின் காந்த சக்தி அலைகள் தீவிரமாக அடர்ந்து பாயும் இடங்களில் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பழமையான ஆலயங்கள் அனைத்தும் ஆகம விதிப்படித்தான் அமைக்கப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற திருப்பதி வேங்கடாஜலபதி ஆலயம், பழனி தண்டாயுதபாணி ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் மலை உச்சிகளிலும், புகழ்பெற்ற அகோபிலம் நவநரசிம்மர் ஆலயங்கள், வெள்ளியங்கிரி சிவ ஆலயம், நைமிசாரண்யம் நாராயணர் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் காடுகளிலும் அமைந்திருப்பது இந்த காரணத்தினால்தான். வட மற்றும் தென் துருவங்கள் எப்போதும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றன. இதனால் உருவாகும் காந்த மற்றும் மின் அலைகளில் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஆக்க சக்தி வெளியாகிறது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக நிலவும் இடங்களை கண்டறிந்து அந்தந்த இடங்களில் கடவுள் சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்தையே கர்ப்பகிரகமாக, அதாவது மைய கருவறையாக கொண்டு அதை சுற்றி ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இந்த ஆலயங்களில் வேத ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடுகள், கருவறையின் மூலவர் சிலைக்கு கீழே புதைக்கப்பட்டுள்ள செய்தி பலருக்கும் தெரிந்திருக்கும். இந்த அலைக்கற்றைகள் கோயிலுக்கு சென்று மூலவரை வலப்புறமாக வலம் வருபவர் மீது படிந்து அவரது உடலிலும் ஊடுருவுகின்றன. தவறாமல் கோவிலுக்கு செல்பவர்களின் உடல்கள் இந்த ஆக்க சக்தியை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை பெறுகிறது. நாம் ஆரோக்கியமாக வாழ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேவை என்பது அறிவியல் உண்மை. மேலும் கருவறை ஒரு பக்கம் மட்டுமே திறந்து மற்ற 3 பக்கங்களிலும் மூடப்பட்டு உள்ளது. இது அங்கு நிலவும் அனைத்து சக்திகளின் தாக்கத்தை பெரிதும் அதிகரிக்கிறது. கர்ப்பகிரகத்தில் ஏற்படும் தீபம் பஞ்சபூதங்களில் ஒன்றான கர்ப்பகிரகத்தில் ஏற்றப்படும் தீபம் பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி சக்தியை பரப்புவதுடன் அர்ச்சகர்கள் பூஜை செய்வதற்கு தேவையான ஒளியையும் தருகிறது. ஆலயங்களில் எழுப்பப்படும் மணி யோசையும் ஓதப்படும் பிரார்த்தனை மந்திரங்களின் அதிர்வலைகளும் பக்தர்களின் மனதை அலைப்பாயாமல் தடுத்து அவர்களின் முழு கவனத்தையும் மூலவரின் பால் ஈர்க்கின்றன. இந்த சூழ்நிலையில் மனதில் நிலவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகின்றன. மன அழுத்தமும் குறைகிறது. சுவாமிக்கு சூட்டப்படும் மலர்களின் நறுமணமும் ஆராதனையின் போது எரியும் கற்பூரத்தில் இருந்து வெளிப்படும் நறுமணமும் நமக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றன. நமது சூட்சும உடலின் ஒளியை மேம்படுத்துகின்றன. கர்ப்பகிரகத்தில் நிலவும் இது போன்ற பல சக்திகளின் தாக்கம் மூலவர் சிலை, செப்பு தகடுகள் மற்றும் அங்கு பயன்படுத்தப்படும் உலோக பாத்திரங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியால் மேலும் அதிகரிக்கின்றன. பூஜைகளின் போது விக்கிரகத்தை நீராட்டி புனிதப்படுத்த உபயோகப்படுத்தப்படும் அபிஷேக தீர்த்தம் சாதாரணமான நீர் மட்டுமே அன்று. இந்த நீர் ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, துளசி, லவங்கம் ஆகியவை சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கலவை. இந்த நீரால் விக்கிரகம் நீராட்டப்படும் போது அந்த நீர் காந்த அலைகளால் சக்தி பெற்று நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்களை அடைகிறது.
தவிர அந்த சுவையான நீரில் இருக்கும் லவங்கம் பற்களை காக்கிறது. குங்குமப்பூவும் துளசியும் இருமல், சளி போன்றவற்றிலிருந்து காக்கின்றன. ஏலக்காய், பச்சை கற்பூரம் போன்றவை வாயை தூய்மைப்படுத்தி மணக்க வைக்கின்றன. பல வகையிலும் சக்தியூட்டப்பட்டிருக்கும் இந்த தீர்த்தம் நம் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் மருந்தாகவும் திகழ்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. எனவே இது பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. இதனால்தான் அன்றாடம் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர்களின் ஆரோக்கியம் மேம்படும். இவ்வாறு பல நோய்களை அண்டவிடாமல் தடுக்கும் காரணத்தாலேயே நம் அனைவரையும் தவறாமல் கோயிலுக்கு சென்று கடவுளை வணங்குமாறு நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இதனால்தான் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் உரித்தான கடவுள் என ஒரு சில கடவுள்களை குறிப்பிடுவதும் இந்த அடிப்படையில்தான். ஒவ்வொரு ராசிக்காரரும் அவரவருக்கு என்று குறிப்பிடப்படும் கடவுள் எழுந்தருளி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வணங்கும்போது அந்த சன்னிதானத்திலிருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜியை அந்தந்த ராசிக்காரர்கள் எந்தவித முயற்சியும் இன்றி தாங்களாகவே உள்வாங்கிக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு மிகவும் நல்லது. இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உகந்த தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி பார்த்தோமானால், துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வம் உகந்தது. துலாம் ராசிக்காரர்கள் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வரலாம். மகாலட்சுமியை பூஜிப்பவர்களுக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் கட்டாயம் அத்தனையும் விலகும். காசி விஷாலாட்சி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி என்று எந்த அன்னையின் ஆலயம் அருகில் உள்ளதோ அங்கு சென்று வணங்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் முடிந்த போதெல்லாம் சக்தி பீட ஆலயங்களுக்கும் சென்று வரலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் விசேஷமாக வணங்க வேண்டிய திருத்தலம் எதுவென்று பார்த்தோமானால், காசி விசாலாட்சி அம்மன். கங்கைக்கு நிகரான நீருமில்லை, காசிக்கு நிகரான ஊருமில்லை என்பது இந்துக்களின் திருமந்திரம். காசி புண்ணிய தலம். அதன் எல்லையில் காலடி பட்டதுமே பண்ணின பாவங்கள் விட்டொழிகின்றன. கங்கையில் மூழ்கி எழுந்தால் பூர்வ கர்ம வினைகள் அத்தனையுமே கரைந்து போகின்றன. காசியில் திரும்பிய பக்கமெல்லாம் கோயில்கள்தான். 200க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் காசியை அலங்கரிக்கின்றன. சிவனுக்கு பிரதானமான வழிபாடு. காசியின் இதயமாகவே விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது. மகாதேவனின் ஜோதிர்லிங்கம் மண் தோன்றா காலத்துக்கு முன்பிருந்தே இங்கே எழுந்தருளி இருப்பதாக கருதப்படுகிறது. விஸ்வநாதர் ஆலயத்தில் ஈசனின் லிங்கத்தை தொடலாம். கங்கை நீர் கொண்டு பக்தரே அபிஷேகமும் செய்யலாம். ஈசனுக்கு இணையான புகழ்பெற்ற அன்னை விசாலாட்சி காசியில் தனக்கென்று ஒரு தனி கோயிலை கொண்டு தனித்து நின்று அருள்கிறாள். முக்திக்கு வித்திடும் காசியில் அமைந்திருப்பதால் அன்னையின் சக்தி பீடங்களில் பெரும் பெருமை கொண்டது காசி விசாலாட்சி சக்தி பீடம். கடவுள்களின் நதியாக போற்றப்படும் கங்கை கரையில் அமைந்திருக்கிறது அன்னை விசாலாட்சி கோயில். விஸ்வநாதர் கோயிலுக்கு வெகு அருகிலேயே அமைந்துள்ளது. தென்னாட்டு வழக்கப்படி கோபுரம், நுழைந்ததும் அன்னை தரிசனம், கருவறையில் அன்னை விசாலாட்சி 2 திருக்கோலங்களில் காட்சி அளிக்கிறாள். சுயம்புவாக தோன்றிய வடிவம் ஒன்று, நின்ற கோலத்தில் நித்தம் அருள் புரியும் சிற்ப வடிவம் மற்றொன்று. சுயம்பு திருமுகத்தை வெள்ளி கவசம் அலங்கரிக்கிறது. சுந்தர வடிவத்தை பட்டாடைகளும் பல நிற மலர்களும் அலங்கரிக்கின்றன. அன்னையின் திருமுகத்தில் மஞ்சள் குங்குமம், திருமேனியில் பளபளக்கும் பட்டு, பரவசப்படுத்தும் மலர்கள், பூமாலைகள், வினைகளை அறுத்து விசனங்களை களைந்து வேண்டும் வரங்களை வாரி வழங்குகிறாள் விசாலாட்சி அம்மன். மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நனைந்து மங்கள நாயகி விசாலாட்சியை தொழுதால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். அன்னையின் மகாபீடத்தில் அன்புடன் தானங்கள் செய்தால் கன்னிகைகளுக்கு குணம் நிறைந்த கணவர்கள் கிடைப்பார்கள். தள்ளி போன திருமணங்கள் நடக்கும்.
திருமணமானவர்களுக்கு புத்திர பேரும் கிட்டும். அன்னையை உண்மையாக வணங்கி தொழுதால் முடிந்த பின் சக்தி கிடைக்கும். சக்தி பீடத்தில் விசாலாட்சியாக வரமருளும் அன்னை காசியில் இன்னும் பல கோயில்கள் கொண்டுள்ளாள். கங்கை கரையிலிருந்து சற்று ஒதுங்கி தனக்கென ஒரு திருக்குளம் அமைத்து கொண்டு அன்னை ஆட்சி செய்யும் ஆலயம் துர்கா மந்திர் எனப்படும் துர்க்கை கோயில். புனித கங்கையை ஒட்டி காசி விஸ்வநாதருக்கு நெருக்கமானதொரு வேறொரு ஆலயத்தில் அன்னை சக்தி அன்னபூரணி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறாள். விசாலாட்சியை தரிசிக்க காசி செல்லும் போது அன்னபூரணியையும் துர்கா தேவியையும் தரிசித்துவிட்டு வரலாம். காசி விசாலாட்சியை தான் சென்று தரிசிக்க வேண்டும் என்பது இல்லை. தவிர தங்களது பூஜை அறையில் அன்னையின் திரு உருவத்தை வைத்து தூப தீபத்துடன் அவரை அனுதினமும் வணங்கலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய இன்னொரு விசேஷமான திருத்தலம் எதுவென்று பார்த்தோமானால், திருவண்ணாமலையை சுற்றி வலம் வருவது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வாறு கிரிவலம் வரும்போது இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் ஆகிய எண் லிங்க பெருமான்கள் கோயில் கொண்டிருப்பதை காணலாம். இந்த அஷ்ட லிங்கங்கள் ஒவ்வொன்றும் 8 திசைகளின் காவல் தெய்வங்கள். இந்த 8 திசை காவலர்களும் அவரவர் திசையில் லிங்கங்களை அமைத்து சிவனை வழிபட்டார்கள். இந்த 8 லிங்கங்களும் வெவ்வேறு ராசியின் அதிபதிகள். அவரவர் நட்சத்திரம் ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபட்டால் நலம் உண்டாகும். அஷ்டலிங்கங்கள் வரிசையில் முதலாவதாக அமைந்திருப்பது இந்திரலிங்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இதனை வழிபடுவது மிகவும் நல்லது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு சற்று தூரத்தில் அமைந்திருக்கும் சக்கர தீர்த்தத்தின் அருகே வலது பக்கமாக திரும்பி கிரிவல பாதையில் சென்றால் சில நிமிடங்களுக்குள் பல்வேறு கடைகளுக்கு நடுவே இந்திரலிங்கம் என்ற பெயர் பலகை கண்ணில் படும். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கிய இந்திரனுக்கு ஒரு பிரச்சனை. தன்னுடைய தலைமை பதவி நிலைக்குமா என்கிற கவலை வேறு. ஆகவே திருவண்ணாமலையில் சிவபெருமானை வழிபட்டபடி கிரிவல பாதையில் அங்க பிரதட்சணம் செய்தார் இந்திரன். அப்பொழுது கிழக்கு திசையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவரது உடல் தங்க நிறத்தில் தகதகத்தது. சிலிர்த்து போன இந்திரன் சிவனை எண்ணி மனமுருக வேண்டினார். அப்பொழுது அவருக்கு அருள் பாலிப்பதற்காக சுயம்புவாக தோன்றிய லிங்கமே இந்திரலிங்கம் என்ற திருப்பெயருடன் கோயில் கொண்டு விளங்குகிறது. துலாம் ராசிக்காரர்களில் இந்திரனை போலவே பதவி தொடர்பான கோரிக்கை உள்ளவர்கள், அதில் சிக்கலை காண்கிறவர்கள் இந்த இந்திரலிங்கத்தை பூஜை செய்தால் போதும், உடனடி பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.